ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। अथ यत् सङ्गमवेलायां स आदित्यः तदस्य वयांसि अन्वायत्तानि तस्मात् तानि अन्तरिक्षे अनारम्भणानि आदाय आत्मानं परिपतन्ति आदिभाजीनि एतस्य साम्नः। अथ खलु अमुम् आदित्यं सप्तविधं साम उपासीत सर्वदा समः तेन साम मां प्रति इति सर्वेण समः तेन साम அப்படின்னு இந்த கண்ட ஆரம்பிச்சது. 7 விதமான சாமம் சூரிய பகவானுடைய ஆதித்யனுடைய ஒரு நாளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தன்மையையும் அந்த வெஷ்டி சமஷ்டியாக லோகத்துல இருக்கக்கூடிய பூதங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தோட நம்ம ஆலம்பிச்சு உபாசி என்பதாக. சவுண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கா உங்களுக்கு? வேற இல்ல ஒழுங்கா கேக்குறதா? ஜி ஒரு எக்கோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இருக்கு. ஒரு எக்கோ இருக்கு. எக்கோ இல்ல, இங்க வேற ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு சுவாமிஜி எழுது. நான் வேற ரூம் अथ यत् प्रथमोदिते
सवितृरूपं तदस्य आदित्याख्यस्य साम्नः सः प्रस्तावः तदस्य मनुष्याः अन्वायत्ताः पूर्ववत् तस्मात् ते प्रस्तुतिं प्रशंसां कामयन्ते यस्मात् प्रस्तावभाजिनः हि एतस्य साम्नः ஆரம்பத்துல சூரியோதயத்துக்கு முன்னாடி ஹிங் குருவந்தி அதெல்லாம் பார்த்தோம். அப்போ வந்து பசுமாடுகள் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இப்போ சூரியன் சரியாக உதிக்கின்ற காலத்துல பிரஸ்துதி காமக பிரசம்சா ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் மனுஷியர்கள்னு அதுவும் பார்த்துட்டோம். அடுத்தது சங்கவ வேலை, அதாவது கிரணங்கள் பூமியோடு பட ஆரம்பிக்கின்ற அந்த காலத்துல வயாம்சி பறவைகள்லாம் பறக்கிறது, அது பார்த்துட்டு இருந்தோம். தஸ்மாத்து தானி அந்தரிக்ஷே அனாரம்பணானி ஆதாய ஆத்மானம். அனாலம்பனம்னா பாஷ்யக்காரர் சொன்னார், எதுலையுமே ஆலம்பனம் இல்லாமல் எதையும் பிடிச்சிக்காம பறக்கிறது இல்லையா, அதுதான். ததஸ்ய வயாம்சி பக்ஷிணா அனுஆயத்தானி. அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய வேலை இப்ப ஏழா எப்படி பிரிக்கிறது, ஒரு தினத்தை எப்படி பிரிக்கிறது வேதம்னா, முதல்ல சூரியோதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, அதுக்கப்புறம் உதயமாற சந்தர்ப்பம், அப்புறம் இப்போ வந்து மூணாவதா சொல்லப்படுறது கிரணங்கள்லாம் மெதுவாக பூமிய தொட ஆரம்பிக்கிற காலம்னு. அப்புறம் மத்தியானத்துக்கு முதல் பாகம், மத்தியானத்துக்கு ரெண்டாவது பாகம், அபராண்ண பாகம், அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம்ன்ற மாதிரி ஏழா பிரிக்கிறது. இப்போ இந்த சங்கவ வேளையில பட்சிகள்லாம் பறக்கிறது. வயாம்சி பக்ஷிணா அன்வாயத்தானி யதா ஏவம் தஸ்மாத். அந்த பறவைகள் பறக்கின்ற அந்த முதல் கிரணங்கள், சூரியனுடைய கிரணங்கள் பூமியில படுறது இல்லையா, அதை வந்து எதோட உபாசிக்கணும் அப்படின்னா, ஆதிகி எத் சங்கவ வேலாயாம் சஹா ஆதிகி. ஹிங்காரம் பிரஸ்தாவத்துக்கு அப்புறம் ஆதின்னு நம்ம ஏற்கனவே 5 பார்த்தோம், இப்ப 7 சொன்னோம் இல்லையா. அதுல அந்த ஆதி பக்தி, சாமவேதத்துல இருக்கக்கூடிய ஆதி என்று சொல்லப்படக்கூடியதாகிய ஆதி பக்தி விசேஷா ஓம்காரஹான்னு சொன்னார் பாஷ்யகாரர். ஓம்காரம்தான் ஆதி. ஓம்காரத்துக்கு அப்புறம் உத்கீதம் ஆரம்பிக்கிறது. அதனால ஆதி பக்தி விசேஷமாகிய ஓம்காரத்துல இந்த முதல் கிரணங்கள் படுகின்ற சமயம், அதுதான் சிருஷ்டி. ஓம்காரத்துல இருந்தான சிருஷ்டி ஏற்படுறது. அப்ப அந்த மாதிரி இங்க சாமகானம் பண்ணும் பொழுது ஆதியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உத்கீதம் ஆரம்பிக்கிறது. அப்படிங்கிறதுனால இங்கேயும் ஓம்காரத்தோட சம்பந்தப்படுத்தி இங்க சொல்றது. ததஸ்ய வயாம்சி பக்ஷிணா அன்வாயத்தானி. அந்த காலத்துல, அந்த காலம்னா அந்த வேளையில் பக்ஷிகள் சூரியனை ஆசிரியிக்கிறது. ஏன்னா சூரியனுடைய அந்த ஒரு தன்மை இருக்கும் பொழுதுதான் பட்சிகள்லாம் பறக்க ஆரம்பிக்கிறது காத்தால. யதா ஏவம் தஸ்மாத் தானி வயாம்சி அந்தரிக்ஷே. அந்தரிக்ஷேன ஆகாசத்தில், அனாரம்பணானி ஆலம்பனானி. ஆலம்பனம்னா பிடி எதுவும் இல்லாமல் அர்த்தம். வெறும்ன ஆகாசத்தில் தொங்கிக் கொண்டு ஆத்மானமாதாய, தன்னையே ஆதாரமாக வைத்துக் கொண்டு, ஆத்மானமேவ ஆலம்பனத்வேன கிரகித்வா, தன்னையே தானே தாங்கிக் கொண்டு. அப்ப இது வந்து திருஷ்டாந்தமா இருந்தா, திராஷ்டாந்திகத்துல நம்ம என்ன பண்ணணும், அதே ஓம்காரம் வந்து ஸ்வ ஆலம்பனம், ஆதி வந்து ஸ்வ ஆலம்பனம்னு எடுத்துக்கணும் இல்லையா. சோ அந்த சாமகானத்துல வந்து ஆதி வேற, ஆலம்பனம் வேற, எந்த பிடிப்பும் இல்லாமல் தனியா நிக்கிறது.
பின்னாடி உத்கீதமாக பாடப்படும் பொழுது ஒண்ணு ஒண்ணுத்தோட ஆலம்பிச்சிருக்கு. ஆனா ஆதி மட்டும் ஆலம்பனம் இல்லாம இருக்கு. சாமகானம் தெரியறவர்களுக்கு அது புரியுமா இருக்கும். பட் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஆலம்பனம் இங்க பேசப்படுறது. ஆத்மானம் ஆதாய ஆலம்பனத்வேன கிரகித்வா ஆத்மானமேவ. தன்னையே ஆலம்பனமாக வைத்துக்கொண்டு தன்னையே பிடித்துக்கொண்டு பறவைகள் பறக்கின்றன அர்த்தம். பரிபதந்தி கச்சந்தி, பறவைகள்லாம் தன்னையே ஆதாரமா வச்சுட்டு போகிறது. அப்போ அத்தஹா ஆகார சாமான்யாது ஆதிபக்தி பாஜினி ஹி ஏதஸ்ய சாம்னஹா. அதனால அதே ஆதாரமா வைத்திருக்கக்கூடிய இந்த ஆதி, அதான் ஆகார சாமான்யம்னு சொல்றார். எப்படி ஒரு பறவையானது வேற ஒரு ஆலம்பனம் இல்லாமல் தன் ஆத்மாவையே ஆலம்பனமாக வைத்துக் கொண்டு போகிறதோ, அதே மாதிரி இந்த சாமகானம் பாடும் பொழுது இந்த ஆதின்ற பக்தியானது தன்னை ஆதாரமாக வைத்துக் கொண்டு சஞ்சரிக்கிறது. எது? ஓங்காரம் அப்படிங்கிறது. அப்ப அந்த சாமம் கானம் செய்யறவா ஆதி கானம் பண்ணும் பொழுது இந்த விடியற் காத்தால அந்த சூரியனுடைய கிரணங்கள் பூமியை படுற சந்தர்ப்பத்துல பறவைகள் பறக்கின்ற அந்த வேலைய உபாசிக்கணும், தியானம் பண்ணணும்னு அர்த்தம். அஞ்சாவது அத எத் சம்பிரதி மத்தியந்தினே சஹா உத்கீதः ததஸ்ய தேவாः அன்வாயத்தாः தஸ்மாத் தே சத்தமாः பிராஜாபத்யானாம் உத்கீதபாஜினः ஹி ஏதஸ்ய சாம்னः. அடுத்தது சம்பிரதி மத்தியந்தினம். 2 மத்தியந்தினம் டே டைம். ஒரு ஏன்னா கிரணங்கள் படுற டைம்ங்கிறது ஒரு காத்தால ஒரு 7:30 8 மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லையா? சூரியோதயம் 5:30 5:45ன்னு எடுத்துட்டா ஹிங்காரம் பண்றது ஒரு 4:30லேருந்து 5:30. அப்புறம் பிரஸ்தாவம் ஒரு 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். அப்புறம் சங்கம வேலை அது ஒரு 8 8:30 வரைக்கும். இது சம்பிரதி மத்தியம் தினம்ங்கிறது ரஃப்லி அரௌண்ட் 9 to 11. அப்புறம் ஊர்துவ மத்தியம் தினம்ன்றது 11 to 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அபராஹ்னத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றது. அபராஹ்னம்ன்றது பொதுவா ஒரு 12:30 மணி 1 மணி எடுத்துக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஊர்துவ மத்தியம் தினம், இப்படி ஒரு நாளை பிரிக்கிறது. இங்க எத் சம்பிரதி மத்தியந்தினே அந்த காலையில 9லேருந்து ஒரு 11 மணின்னு நம்ம ரஃபா எடுத்துட்டோம்னா அந்த சம்பிரதி மத்தியந்தினம் தான் உத்கீதம். அப்பதான் நாளினுடைய ஒரு முக்கியமான பகுதி இல்லையா? அதனால உத்கீதம் பிரதானமா இருக்கு. உத்கீதா ததஸ்ய தேவாக அன்வாயத்தாக. இங்க எந்த ஜந்துக்கள் சூரியன் அன்றதுன்னா தேவர்கள். இந்த தேவாக அன்வாயத்தாக தேவர்களுக்கான வேலை, பூஜை பண்றது, தேவ உபாசனை பண்றது, இதெல்லாம் அந்த வேலையில தானே நடக்கிறது. அபராஹ்னத்துல பித்ரு சொல்றோம் இல்லையா? அபராஹ்னத்துலதான் பித்ரு உபாசனை பண்ணணும். இங்க காத்தால தேவதா உபாசனை பண்ணக்கூடிய வேலைங்கிறதுனால இந்த வேளையில தேவாக அன்வாயத்தாக தேவதைகள் கூட சூரியனை அண்டி வருகின்றது அந்த சமயத்துல. ஏன்னா சூரியனை தானே ஆசிரியிச்சு தானே அந்த டைம் இருக்கு. அப்ப தேவதைகளுடைய உபாசனை சூரியனுடைய ஒரு கதி அனுசரிச்சுதான் நடக்கிறது. இந்த வேளையில பகல்ல தேவதைகளுக்கு உபாசனை நடக்கிறது. ஏன்னா காத்தால ஆத்ம உபாசனை எல்லாம் முடிச்சுட்டு சந்தியாவந்தனாதி இந்த மாதிரி யஜ்ஞ யாகாதிகள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவதா உபாசனைக்கு போகிறதுன்னு தானே அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்போ சூரிய உதயமாற காலத்துல சூரியனை உபாசிக்கிறது, பிரசம்சா அதெல்லாம் பார்த்தோமே. இப்போ அதுக்கப்புறம் ஆதி உபாசனை பண்ணும் பொழுது ஆத்ம உபாசனையாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வேளையில சம்பிரதி மத்தியம் தினத்துல தேவதா உபாசனை நடக்கிறது.
அப்படிங்கிறதுனால தேவதைகள் சூரியனை அன்வாயத்தாக தஸ்மாத் தே சத்தமாக விசிஷ்டதமாகனு சொல்றாரு. இந்த சம்பிரதி மத்தியந்தினம் உத்கீத பக்தி இது எல்லாமே விசிஷ்டதமம். உத்கீதம் தான் நம்ம எப்பவுமே விசேஷம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா சாமத்தை பொறுத்த வரைக்கும் சாமத்தினுடைய முக்கிய பாகம் உத்கீதம் தான். அதனால உத்கீதத்தோட எது சொல்லப்படுறதோ அது உயர்வு தானே சொல்லணும். பொதுவாகவே ஏற்கனவே உபாசனை சொல்லும் பொழுதும் உத்துங்கிற சப்தம் இருக்கு. அதனால சூரியன் உத்கீதமா உபாசின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால இங்கேயும் தஸ்மாது சத்து தமாக விசிஷ்டதமாகனு விசேஷதமமாக இருக்கக்கூடிய இந்த உத்கீத பக்தி ராஜாபத்தியானாம் உத்கீத பாஜினஹாஹி ஏதஸ்ய சாம்னஹா. இந்த சூரியனுடைய சாம்னஹானா சூரியன் இல்லையா, ஆதித்யன். ராஜாபத்தியானாம் உத்கீத பாஜினஹா, பிராஜாபத்தியம் பிரஜாபதியினுடைய அபத்தியம், பிரஜாபதி புத்திரர்களாகிய பிராஜாபத்தியர்கள். இந்த பிரஜாபதியினுடைய புத்திரர்கள்ல சப்த ரிஷிகள் அவ எல்லாருமே எடுத்துக்கலாம் பிரஜாபதியில. அவர்கள்லாமும் உத்கீத பாஜினஹா தேவர்கள் பிராஜாபத்தியர்கள் எல்லாம் உத்கீதத்தை பஜிக்கிறார்கள் அப்படின்னு உபாசிக்க சொல்றது. அத யத் சம்பிரதி மத்தியந்தினே ரிஜு மத்தியந்தினே இத்தியர்த்தः. ரிஜுனா கொஞ்சம் சாஃப்டா இருக்கக்கூடிய, ரொம்ப வெயில் வர்றதுக்குள்ள இருக்கிற மத்தியந்தினம். அதனால்தான் 9 to 10:30 11 சொன்னேன். சஹ உத்கீத பக்தி ததஸ்ய தேவாக அன்வாயத்தாக தியோதன அதிசயாத் தற்காலே. தேவான்றதுக்காக தியோதன அதிசயம் அப்படின்னு. ஸோ தியோதனம்னா பிரகாசிக்கின்ற தன்மையோடு இருக்கிறதுனால தேவர்கள்னு பேர். அந்த காலமும் ஒரு விதமான பிரகாசத்தோடு இருக்கு, பிரகாசமாவும் இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப சுட்டரிக்கிற வெயிலாவும் இல்லை. அப்படி இருக்கிறதுனால தேவதைகளோட அந்த காலத்தையும் தியானிக்க முடியாது. தஸ்மாத்தே சத்தமாக விசிஷ்டதமாக ராஜாபத்தியானாம் பிரஜாபதி அபத்தியானாம் உத்கீத பாஜினோ ஹி ஏதஸ்ய சாம்னஹ. பார்த்துட்டோம். 6 அத யத் ஊர்த்வம் மத்யந்தினாத் பிராக் அபரான்னாத் சஹா பிரதிஹாரஹ ததஸ்ய கர்ப்பாஹ அன்வாயத்தாஹ தஸ்மாத் தே பிரதிஹிதாः ந அவபத்யந்தே பிரதிஹாரபாஜினஹ ஹி ஏதஸ்ய சாம்னஹ. அதுக்கப்புறம் வேற அடுத்த உபாசனை என்ன? ஊர்த்வம் மத்தியந்தினாத். இந்த பாதி, 2வது பாதி, மத்தியந்தினத்துல 2வது பாதி. முன்னாடி ரிஜு ஆச்சு, இப்போ ஊர்துவம். அந்த மத்தியந்தினத்திற்கு அடுத்ததாக பரான்னாது பிராக். மத்தியந்தினாத் ஊர்துவம் பிராக் அபரான்னாத். அபரான்னத்துக்கு முன்னாடியும் மத்தியந்தினத்துக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய காலம் இருக்கே, அது பிரதிஹாரஹா. உத்கீதம் முடிஞ்சு பிரதிஹாரம். ததஸ்ய கர்ப்பாக அன்வாயத்தாக. எல்லா கர்ப்பங்களும் அதை உபாசிக்கிறது, அதை ஆசிரியிக்கிறது. எது? அந்த காலம். அது என்ன காரணம்னு எனக்கு புரியல. ஆனா கர்ப்பங்கள் எல்லாம் கர்ப்பாக அன்வாயத்தாக தஸ்மாத்தே
பிரதிஹிருத்தாகன்னு சொல்றார் பாஷ்யக்காரர். பிரதிஹிருத்தாக சந்தா, பிரதிஹரிக்கப்படுகின்றதால் ந அவபத்தியந்தே. அவபத்தனம்னா கீழே விழறது, கீழே விழாம இருக்கான், மேல பிடிச்சிட்டு இருக்கு கர்ப்பங்கள்லாம் அப்படின்னு. ஈவந்தோ துவாரம் இருந்தாலும் கூட கீழே விழாம கர்ப்பங்கள்லாம் மேல் நோக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த பிரதிகாரம்ங்கிற பதத்தினால இங்க உபாசனை தான். இதெல்லாம் ரொம்ப சயின்டிபிக் லாஜிக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. ரொம்ப இப்படி இருக்கு. இந்த பிரதிகார வேளையில் பிரதிகாரமாகிய இந்த சாமத்துல இருக்கக்கூடிய பக்தியை சூரியனுடைய இந்த பிரதிகாரம் கர்ப்பங்களை மேலே பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றதாக உபாசிக்கணும். அதான் அர்த்தம். பிரதிகார பாஜினோகி ஏதஸ்ய சாம்னஹா. பாஷ்யம். அத யத் ஊர்த்வம் மத்யந்தினாத் பிராக் பரான்னாத் யத் ரூபம் சவிதுஹு. சூரியனுடைய அந்த ஒரு தகிக்கின்ற ரூபம் இருக்கே, கிட்டத்தட்ட உச்சி வேளை தாண்டுற காலத்துல, தஹா பிரதிஹாரஹா, அதுதான் பிரதிகாரம். அதுல ததஸ்ய கர்ப்பாக அன்வாயத்தாக, கர்ப்பங்கள்லாம் அதை அண்டுகின்றன. அத்தஹாத்தே சவிதுஹு பிரதிகார பக்தி ரூபேண ஊர்த்வம் பிரதிஹிருதாக சந்தஹா. சூரியனுடைய பிரதிகார பக்தி, சூரியனுடைய சாமம், சூரியன் தான் சாமம், சாமத்தினுடைய பிரதிகார பக்தி ரூபேண ஊர்துவம் பிரதிகிருத்தாக சந்தகா, மேல பிடித்தின்று. உத்கீதம் பாடின்னு இருக்கும் போது உத்கீதத்திலேருந்து தொங்கறது தானே பிரதிகாரம். நம்மளுடைய ஒரு கல்பனை தான் அது. இப்போ சாமம் எப்படி, சாமம் ஒரு பெல்கவ் மாதிரின்னு எடுத்துப்போமே. சாமம்ன்ற பெல்கவ்ல ஆரம்பிக்கிறது எது? இங்காரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஸ்லைட்டா கர்வ ஆகும் பொழுது பிரஸ்தாவம், அப்புறம் ஆதி, அப்புறம் மேல போகும் பொழுது பெல் கர்வுல மேல இருக்கிற பகுதி தான் உத்கீதம். உத்கீதத்திலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறது தானே பிரதிகாரம். அப்போ மேல இருக்கிற உத்கீதத்துல இது தொங்கின்னு இருக்குன்னு எடுத்துக்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் வந்துடுறது. பிரதிகார பக்தி ரூபேண ஊர்துவம் பிரதிகிருத்தாக, மேல மேல இருக்கக்கூடிய உத்கீதத்தை பிடிச்சு தொங்கின்னு இருக்கிற பகுதி பிரதிகாரம். தினத்தை பொறுத்த வரைக்கும் நாள்லயும் ஒரு நாளினுடைய செகண்ட் ஹாஃபுக்கு இறங்க ஆரம்பிக்கிறது எது? இந்த வேளை 6 மணிக்கு சூரியோதயம்னா சாயங்காலம் 6 மணிக்கு அஸ்தமனம்னு எடுத்துட்டோம்னா 12 மணி தானே மத்தியம் தினம். அப்போ மத்தியம் தினத்துக்கும் அபராணத்துக்கும் நடுவுல இருக்கிறது அப்படிங்கிற பொழுது என்ன? உச்சி காலத்தோட தொங்கறது, உச்சி காலத்தை பிடிச்சிட்டு தொங்கின்னு இருக்கிற வேலை இல்லையா? எப்படி ஒரு பெல்காவுல நம்ம சாமம் சாமத்துல இருக்கிற பிரதிகாரம் அந்த சாமத்துல இருக்கிற உத்கீதத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு கீழே இறங்குறது மாதிரி கல்பனை பண்றோமோ, அதே மாதிரி சூரியனுடைய காலமும் அதே மாதிரிதானே இருக்கு. அபராணத்துக்கு முன்னாடி, மத்தியம் தினத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற வேலை இதை பிடிச்சி தொங்குறது. ஏன் தொங்குறதுங்கிறத சொல்றோம். கர்ப்பம் அது மாதிரி இருக்கு. கர்ப்பம் மேல எந்த உயிரிலிருந்து அந்த கர்ப்பம் உற்பத்தி ஆகுதோ அந்த உயிரினுடைய மேல் அங்கத்திலிருந்து கர்ப்பம் தொங்கின்னு இருக்கு இல்லையா? நம்ம எம்பிரியோ தான் எடுத்துக்கிறோம். இப்போ நாட்டு முட்டைலாம் நம்ம எடுத்துக்க கூடாது. மேமல்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஒரு உபாசனை தானே. அத்தஸ்ய சவிதுகு பிரதிகார பக்தி ரூபேண ஊர்துவம் பிரதிகிருத்தாக சந்தஹா ந அவபத்தியந்தே. கீழே விழாம இருக்கு, சஸ்பெண்டடாக ந அதஃப் பதந்தி. என்ன ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஃப்ளோட் ஆயிட்டு தத் துவாரே சதி அபி இத்தியர்த்தா. கீழே துவாரம் இருந்தாலும் அது வழியாக விழுந்துடாம
இருக்கு, பிரதானமா பிரச்சனை ஆகாத வரைக்கும். அப்படி இருக்கிற தன்மை இந்த சூரியனுடைய இந்த வேலையோட உபாசிக்க முடியும். அப்ப வெஷ்டி சமஷ்டி சாமம் மூணுத்திலயும் ஒரு சாமியம் வந்துடுதுல்ல. என்ன சாமியம்? தொங்கர சாமியம். சூரியன்ல தொங்கறது, சாமத்துல தொங்கறது, கர்ப்பம் தொங்கறது. இந்த மாதிரி சாமியம் இருக்கிறதுனால இப்படி உபாசிக்கிறது. யதா பிரதிஹார பாஜினோ ஹி ஏதஸ்ய சாம்னஹா கர்ப்பாஹா. அதனால பிரதிகார பாஜிக்கள் இந்த சாமத்தினுடைய கர்ப்பங்கள் எல்லாம். சாம்னஹா கர்ப்பாஹா, சூரியனுடைய கர்ப்பம், உயிரினங்களுடைய கர்ப்பம் எல்லாம். அத யத் ஊர்த்வம் அபரான்னாத் பிராக். அபரான்னாத் ஊர்த்வம் பிராக் அஸ்தமயாத். அத யத் ஊர்த்வம் அபரான்னாத் பிராக் அஸ்தமயாத் ச உபத்ரவः तदस्य अरण्याः अन्वायत्ताः तस्मात् ते पुरुषं दृष्ट्वा कक्षं स्वभ्रमिति उपद्रवन्ति उपद्रवभाजिनो हि एतस्य साम्नः. அடுத்தது உபத்ரவம். திரவம்னாலே ஓடுறதுன்னு அர்த்தம் இல்லையா? அதனாலதான் திரவியம் இதெல்லாம். எது ஊர்துவம் அபரான்னாத், சூரியனுடைய கிரமத்துல அபராண்ணத்துக்கு அப்புறம், அதாவது 2 மணிக்கு அப்புறம்னு வச்சுக்கலாமே. அஸ்தமயாத் பிராக், அப்ப 6 மணிக்கு முன்னாடி. ஸோ அரௌண்ட் ஒரு 2 to 5 அந்த வேலை, இல்ல 6 வரைக்குமே என்டையர் 4 hours எடுத்தனாலும் இட்ஸ் ஓகே. அபரான்னாத் ஊர்துவம் அஸ்தமயாத் பிராக், அந்த வேலைக்கு உபத்ரவம்னு பெயர். ச உபத்ரவஹா. நம்ம உபத்திரவம்னா தமிழ்ல அதுக்கு வேற அர்த்தம். ஏண்டா உபத்திரவம் பண்ற அப்படின்னு சொல்றமே. பட் இங்க வந்து உபத்ரவகாங்கிறது அந்த பக்தியினுடைய பெயர். உபத்ரவதி, உள்ளுக்குள்ள மறைஞ்சு வேகமா ஓடுறதுன்னு அர்த்தம். அதுதான் உபத்திரவம். அதுக்கு இங்க எக்ஸாம்பிள் ஸ்ருதியே கொடுக்கிறது. அரண்யாகா அன்வாயத்தாகா, காடுகள்ல இருக்கக்கூடிய மிருகங்கள், மானு, முயல், இதெல்லாம் இதெல்லாம் அந்த வேலையில வந்து மனுஷனை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருமா. தஸ்மாத்தே புருஷம் திருஷ்டுவா கக்ஷம் சுப்ரம், உள்ளுக்குள்ள போய் ஒளிஞ்சின்றதுதான் பயத்தினால. பயசூன்யம் இது உபத்ரவந்தி உபத்ரவபாஜினஹ ஹி ஏதஸ்ய சாம்னஹ. அத யத் பாஷ்யம் பாத்திரம். யத் ஊர்த்வம் அபரான்னாத் பிராக் அஸ்தமயாத் சஹா உபத்ரவஹ ஏன் ததஸ்ய அரண்யாஹ பசவஹ அன்வாயத்தாஹ, காட்டுல இருக்கக்கூடிய பசுக்கள். என்ன சிங்கம் புலின்னு இங்க நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா புருஷனை பார்த்து பயந்து ஓடுறதுங்கிறதுனால நம்ம மான், காட்டெருமை, முயல் இந்த மாதிரி பார்க்கலாம். அரண்யத்துல காடுல இருக்கக்கூடிய பசுக்கள் இந்த ஆதித்யனை அனுசரிக்கிறது. அன்வாயத்தாக ஏன் தஸ்மாத்தே புருஷம் திருஷ்டுவா, மனுஷரை பார்த்த உடனே பீதாக பயந்து கொண்டு கக்ஷம் அரண்யம், காட்டுக்குள்ள இருக்கிறாங்க அங்க பொந்துல ஸ்வப்ரம் பயசூன்யம், எங்க இருந்தா எங்க போனா பயம் இல்லையோ அந்த இடத்துக்கு உபதிரவந்தி உபகச்சந்தி. சூரியன் அஸ்தமனத்தை நோக்கி போறார். அதே மாதிரி வனவிலங்குகள் தங்களுடைய பொந்துக்கு நோக்கி ஓடுறது. சாமமும் உபதிரவம் இங்க இதுக்கு போகிறது. இப்போ நிதனத்தை தேடி போக போறது சாமமும். ஸோ பெல் கர்வ்ல ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த பிரதிகாரம் முடிஞ்சு கிட்டத்தட்ட அந்த முடியற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் அதை எடுத்துக்கலாம் ரஃப்லி. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்து எடுத்துப்போம் சாமம் உபத்திரவம். ஸோ இந்த மூணும் இப்போ சமம்.
அதாவது பொந்து தங்களுடைய இடங்களுக்குள்ள நோக்கி ஓடக்கூடிய மிருகங்கள், முடிவை நோக்கி ஓடக்கூடிய சாமம், அஸ்தமானத்தை நோக்கி ஓடுகின்ற சூரியன். இத மூணுத்தையும் ஒன்னா நீ பார்த்து உபாசி. திருஷ்டுவா உபதிரவனாத் உபதிரவபாஜினோகி ஏதஸ்ய சாம்னஹா. இன்னும் 2 நிமிஷம் எடுத்து அடுத்தது முடிச்சிருவோம். அதோட இந்த கிரமம் முடியறது. அத எத்து பிரதமாஸ்தமிதே தன்னிதனம் தது அஸ்ய பிதரஹ அன்வாயத்தாஹ தஸ்மாத் தான் நிதததி நிதனபாஜினஹ ஹி ஏதஸ்ய சாம்னஹ ஏவம் கலு அமும் ஆதித்யம் சப்தவிதம் சாம உபாஸ்தே. கடைசியாக அஸ்தமானம், பிரதமம் அஸ்தமிதே, அஸ்தமனம் ஆரம்பிக்கிற காலம்னு அர்த்தம். அப்போ நிதனம், அதுதான் போய் அடங்குற, சூரியன் போய் ஒடுங்குற இடம். ததஸ்ய பிதரஹா, அந்த காலத்தை பித்ருக்கள் சூரியனை அன்வாயத்தாக. தஸ்மாத் தான் நிதததி நிதனபாஜினா. நிதததி இந்த இடத்துல நிதன நிக்ஷிபந்தி அப்படிங்கிறார் பாஷ்யகாரன். பிண்டத்தை தர்பேல ஸ்தாபிதம் பண்ற மாதிரி, தர்பேஷு நிக்ஷிபந்தி பிண்டான்வா ஸ்தாபயந்தி. அந்த இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்துல இந்த ஒரு பேதம் பார்க்க முடியாது. சாயங்கால வேளையில பித்ருக்களுக்கு பிண்டம் வைக்கிறது இருந்திருக்கு. அப்போ ததர்த்தம் பிண்டான்வா ஸ்தாபயந்தின்னு சொல்றாரு அங்க பாஷ்யக்காரர். பித்ருபிதாமக பிரபிதாமக ரூபேண தர்பேஷு நிக்ஷிபந்தி பிண்டான்வா ஸ்தாபயந்தி. ஒன்னா தர்பேல இறக்கிறது, இல்லைன்னா பிண்டத்துல இறக்கிறதுன்றது சாயங்கால வேளையில சூரியாஸ்தமனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கு. இல்ல சில தேசங்கள்ல இருக்கு. ஏன்னா நம்மெல்லாம் பிண்டமா இருக்கட்டும், இல்ல இந்த தர்ப்பணமாக இருக்கட்டும், எல்லாம் அபராண்ண வியாப்தி இருக்கிறதுனால தானே அந்த சமயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி மாத்தியானிக வேலையில தான் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் கொஞ்சம் அபராண்ணத்துக்கும் மாத்தியானித்துக்கும் முன்னாடி காலத்துல தான் பண்ணணும். பட் இது அஸ்தமான காலம் ஆரம்பிக்கும் பொழுதுன்னு இங்க சொல்றாரு. நிதனபாஜினோகி ஏதஸ்ய சாம்னஹா ஏவம் கலு அமும் ஆதித்யம் சப்தவிதம் சாமோபாசித. இப்படியாக 7 விதமான தன்மையோடு இந்த ஆதித்யனாகிய சாமத்தை உபாசி அப்படின்னு. இது பாஷ்யம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்படி இந்த 7 ஒரு நாளுக்குள்ள ஒரு சாமம் சொல்லி முடியறது எப்படி? ஒரு நாள்ல சூரியனுடைய சஞ்சாரம், அதனுடைய காலம், அந்தந்த காலத்துல எந்தெந்த உயிரினங்களோ இல்ல தேவதைகள் பித்திருக்களோ எது பிரதானமாக இருக்கு அப்படிங்கிறதையும் மேப் பண்ணி ஒரு சமஷ்டி உபாசனை இது. அதனால ரொம்ப அருமையான உபாசனை. அது நம்ம பாஷ்யம் நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். Thank you. ஹரி ஓம்.